ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி உள்ள இரட்டை விநாயகர் இருவரும் எப்பொழுதும் மாப்பிள்ளை கோலத்திலே அருள் பாலிக்கின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 21/6/2026, கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம் ஆனி 7வது நாள். ஆனி உத்திர அபிஷேகம், சிதம்பரம் நடராஜர் தேர், மதுரை மீனாட்சி அம்மன் ஊஞ்சல் காட்சி, தந்தையர் தினம், உலக யோகா தினம், சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்ட மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி சப்தமி இரவு 9:06 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம், மதியம் 3:16 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம். சூலம் மேற்கே, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி மற்றும் கும்ப ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நரம்பு கோளாறு போக்கும் பேரம்பாக்கம் ஈசன். ராகு தசை கேது தசை நடக்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பீடிக்கப்படும் நேரம், ராகு தசையில் கேது புத்தியிலும் வரும், கேது தசையில் ராகு புத்தியிலும் வரும். நோயின் தாக்கம் நீடிக்கும். இத்தகைய பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும். அதனோடு அதற்கு உரிய ஆலயம் சென்று வந்தால் நரம்பு கோளாறு நீங்கும் என்பது அனுபவத்தில் நடைமுறை. நரம்பு கோளாறுகள் வயது முதிர்ந்துதான் வரும் என்பது இல்லை. எத்தனையோ தாய்மார்கள்
தங்கள் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் உள்ள நரம்பு சார்ந்த நோய் தீர பல ஆலயங்களுக்கு சென்று வருவார். ஆனால் அதற்கு உரிய ஆலயத்தை தேர்வு செய்து வணங்கி வர வேண்டும். நரம்பு நோய்களை தீர்த்து வைக்கும் ஆலயமாய் சோழீஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது. அந்த ஆலயத்தை சித்தர்கள் கட்டியுள்ளனர். சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டதாக வரலாறு உண்டு. இங்கே காமாட்சி அம்மனுடன் சோழீஸ்வரர் கோயில் கொண்டுள்ளார். இந்த ஆலயம் நரம்பு கோளாறுகளை நிவர்த்தி செய்யும் ஆலயமாய் விளங்கியுள்ளதை நாடி ஜோதிட சுவடிகள் வாயிலாகும் சித்தர்களுடைய பாடல்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. மேலும் இங்கே ரிஷிகளும் மகான்களும் வழிபட பேறு பெற்றதையும் அறிய முடிகிறது. சோழீஸ்வரர் ஆலயம் பேரம்பாக்கம் நகரில் அமைந்து உள்ளது. தல விருட்சமாய் வில்வ மரமும் தல தீர்த்தமாய் காட்டு ஆறு உள்ளன. நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பீடிக்கப்பட்டு ஆலயம் பல சென்று நோய் மாறவில்லை என்று ஏங்குவோர் இங்கு சென்றால் நிச்சயமாய் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதால் அன்பர்கள் நலன் கருதி இந்த கட்டுரை வெளியிடப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யாமலே நீங்கள் ஆலயம் சென்று பரிகாரம் காணலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் மூளை கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை மேற்சொன்ன அதாவது பேரம்பாக்கம் ஆலயம் செல்ல வேண்டும். சோழீஸ்வரரை வணங்க வேண்டும். தொடர்ந்து 7 வாரங்கள் சென்று வழிபடுவதால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் மூளை கோளாறும் நீங்கும். நரம்பு நோய் உள்ளவர்கள் நேரில் செல்ல முடியவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் உள்ள திங்கட்கிழமை சென்று அர்ச்சனை செய்து விபூதியில் பாதிக்கப்பட்ட உடலில் பூசி வந்தார். நோய் தீரும். அபிஷேக விபூதியும் வில்வமும் மருந்தாகின்றன. 3வது பரிகாரம், தொடர்ந்து 7 வாரம் செல்ல முடியாது ஒரு முறையாவது திங்கட்கிழமை சென்று அபிஷேக விபூதியை வில்வத்தையும் பெற்று பயன்பெறலாம். சென்னை கோயம்பேடு பூவிருந்தவல்லி திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் இருந்து பஸ் மூலமாக பேரம்பாக்கம் செல்லலாம். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் வறுமையை விரட்டி சுக வாழ்வு பெற பரணி பைரவ வழிபாடு இதனுடைய விரிவாக்கத்தை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. பாவங்களில் கடைசி பாவம் 12ஆம் பாவம். இதை விரயஸ்தானம் என்றும் சயனஸ்தானம் என்றும் மோட்சஸ்தானம் என்றும் ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட 12ஆம் பாவத்தினுடைய விரிவாக்கத்தை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் 12இல் 11ஆம் அதிபர் நின்றால் பல விதத்தில் விரயம் ஏற்படும். 12ஆம் அதிபர் 2இல் நிற்க பல விதத்தில் விரயம் ஏற்படும். 12ஆம் அதிபர் லக்னத்தில் நிற்க குடும்பத்தில் ஏகப்பட்ட விரயம் ஏற்படும். 12ஆம் அதிபர் 2இல் நிற்க வாக்கு கொடுப்பதன் மூலம் நஷ்டம் ஏற்படும். 12ஆம் அதிபர் 3இல் நிற்க சகோதரர்களால் நஷ்டம் ஏற்படும். சகோதரர்களால் ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படும். 12ஆம் அதிபர் 4இல் நிற்க வீடு வாகனம் தாய் இவற்றால் நஷ்டம் ஏற்படும். சுகமான வாழ்வாரா என்பது கேள்விக்குறி. 12ஆம் அதிபர் 5இல் நிற்க பிள்ளைகளுக்கு பொருள் நஷ்டம். பிள்ளைகளால் ஜாதகருக்கு நஷ்டம் அடைவார். 12ஆம் அதிபர் 6இல் நிற்க எதிரிகளால் ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படும். 12ஆம் அதிபர் 7இல் நிற்க மனைவியால் ஜாதகருக்கு நஷ்டம் அடைவார். 12ஆம் அதிபர் 8இல் நிற்க ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும். ஆயுள் நஷ்டம் பெறும். 12ஆம் அதிபர் 9இல் நிற்க பிதூர் சொத்துக்கள் தந்தைக்கு நஷ்டம். 12ஆம் அதிபர் 10இல் நிற்க செய்யும் அத்துணை காரியங்கள் நஷ்டம். தொழில் செய்தால் அதில் அதிக அளவில் நஷ்டம் அடைவார். 12ஆம் அதிபர் 11இல் நிற்க ஜாதகர் சம்பாதித்த அத்தனை விஷயங்களும் நஷ்டம் உண்டு. இவருக்கு லாபமே நஷ்டமா. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சிம்ம ராசிக்கு செல்லும் சுக்கிரன். ஜூலையில் இந்த 3 ராசிக்காரர்கள் ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஜோதிடத்தில் அசுரரின் குருவாக கருதப்படுவதுதான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாவார். ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தற்பொழுது கடக ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார்.
இந்த சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். இந்த சூரியனின் ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். குறிப்பாக சில ராசிக்காரர்கள் இந்த சுக்கிர பெயர்த்தால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற உள்ளனர். அதுவும் தொழில், வியாபாரம் மற்றும் நிதி விஷயங்கள் நல்ல பலனை பெற உள்ளன. பஞ்சாங்கத்தின்படி செல்வத்தை அருளும் சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் நுழைந்து அந்த ராசியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை இருக்க போகிறார். இந்த சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் ஜூலை 4 முதல் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம். முதலிலே துலாம். துலாம் ராசியில் 11வது வீட்டில் சுக்கிரன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. புதிய நட்புகள் கிடைக்கும். இந்த நட்பால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தொழில் அதிபருக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீர். விருச்சகம். விருச்சகத்தின் 10வது வீட்டுக்கு சுக்கிரன் செல்ல இருக்கின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாய் முடிக்க முடியாமல் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் நடக்கும். வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. பணி இடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். நிதி நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதால் வாய்ப்புகளும் கிடைக்கும். சிம்மம். சிம்ம ராசியின் முதல் வீட்டுக்கு சுக்கிரன் செல்கின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஊடகம், கலை, ஃபேஷன் துறையிலே இருப்பவர் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தம்பதியிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் மற்றும் தினப்பலனை அன்பர்கள் பார்த்து பயனடைய வேண்டும். கடைசியாக 6வது பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியமுடன் செயல்படுகின்ற நான். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள். துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியமுடன் செயல்படுகின்ற நான். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவரை கண்டறிவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். புதுமை படைக்கின்ற நான். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். புதுமை படைக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலையில் இறுதியில் முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது. முயற்சியால் வெல்லுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலையில் இறுதியில் முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது. முயற்சியால் வெல்லுகின்ற நான். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது.
புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது. பூசம் நட்சத்திரத்தினால் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீ வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள். உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார். நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொந்த பந்தங்களின் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். துணிவுடன் செயல்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சொந்த பந்தங்களின் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். துணிவுடன் செயல்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பாக புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்து வேலைகள் முடியும் நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழி உறவினர்கள் மதிப்பாக புது நட்பால் உற்சாகம். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகளும் முடியும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவாலான வேலைகள் எல்லாம் சாதாரணமாய் முடிப்பீர்கள். சகோதர வகையிலே நன்மை உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். திறமை வெளிப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். சகோதர வகையில் நன்மைகள் உண்டு. புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள். திறமை வெளிப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 3:38 வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்பராசியை சார்ந்தவர்கள் இன்று பகல் 3:38 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் நீங்கள் உஷாராகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். மேலும் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசியை பொறுத்த மாட்டில் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்தும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ், பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும், வியாபாரத்தில் பற்று வரும் கணிசமாய் உயரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு, திறமைகள் வெளிப்படுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.